முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலான், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றார், அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, பிள்ளையார் பட்டியிலே உள்ள விநாயகர் தன் ஒரு கரத்தில் சிவலிங்கத்தை ஏந்தி இருப்பதை சிறப்பானதாக சொல்லுகின்றார். திருச்சி உச்சி பிள்ளையார் கோவில் மலை தூரத்திலே கிழக்கு திசையில் இருந்து பார்த்தால் விநாயகர் சிலை போலவே தெரியும். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் நன்மைகளும் தாராளமாக அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 19/11/2025 கிழமை, புதன்கிழமை, தமிழ் வருடம் விசுவா வசு, தமிழ் மாதம் கார்த்திகை 3வது நாள். இன்றைய விசேஷம் சர்வ அமாவாசை. நெல்லை நெல்லையப்பர் காந்தி அம்மன் மஞ்சள் நீராட்டு விழா. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோயிலிலே நரசிம்மர் திருமஞ்சனம். ஆண்கள் தினம், இந்திரா காந்தி பிறந்த நாள், அமாவாசை திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, பிறகு 10:45 11:45 வரை, மாலை பொழுதிலே 4:45 5:45 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை, குளிகை 10:30 12 மணி வரை, திதி சதுர்தசி காலை 10:27 வரை, பிறகு அமாவாசை. இன்றைய நட்பு நட்சத்திரம் சுவாதி காலை 9:21 வரை, அதற்கு பிறகு விசாகம். யோகம் சித்த யோகம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று சம நோக்கு நா. இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரம் ரேவதி, சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மீன ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், விவசாயத்தில் உயர்வு பெற உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று பாரதியாரின் கூற்றுக்கு இணங்க, உழவு தொழிலில் ஈடுபடும் விவசாயிகள் ஒவ்வொரு வருடமும் உழவு தொழிலை முதலில் ஆரம்பிக்கும் பொழுது அதற்கு உரிய நட்சத்திரத்தில் ஆரம்பித்தால் உழவு காலங்களில் எந்த தடையும் வராது, வீணான செலவுகள், உடல் அசௌகரியங்களும் வராது. எனவே விவசாய தொழில் புரியும் அன்பர்கள் ஒவ்வொரு வருடமும் உரிய நட்சத்திரத்தில் உழவை ஆரம்பித்து வளம் காணலாம். விவசாயம் செய்ய முதலிலே உழவு செய்ய ஆரம்பிக்கும் முன்பு அவரவர் குலதெய்வத்திற்கு காணிக்கை எடுத்து வைக்க வேண்டும். உழுவதற்கான கிழமைகள் திங்கள், புதன், வியாழன், வெள்ளி. உழுவதற்கான திதிகள் வளர்பிறையில் வரும் துவீதியை, திரீதியை, பஞ்சமி, சப்தமி, ஏகாதசி. உழுவதற்கான நட்சத்திரங்கள் ரோகிணி, புனர்பூசம், உத்திரம், அஸ்தம், அனுஷம், மூலம். இப்படிப்பட்ட விவகாரங்களை நீங்கள் தினசரி கேலண்டரில் அறிந்து உழுவதற்குரிய நாளை, நட்சத்திரத்தை நீங்களே தேர்வு செய்து கொள்ளலாம். விளைச்சல் அதிகம் பெற விவசாயம் செய்தேன், செலவு செய்தேன், அறுவடை செய்தேன், ஆனால் மகசூல் மட்டும் சரியாக கிடைக்கவில்லை என்று புலம்பும் விவசாயிகள் அதிகம் பேர் உள்ளனர். பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றால் பொருத்தம் பார்த்து, நல்ல நாள், நட்சத்திரம், முகூர்த்தம் பார்த்து, சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் பார்த்து
செய்கின்றோம். ஆனால் நமது வாழ்வளிக்கும் பொருளாதாரத்தை உண்டாக்கி கொடுக்கும் விவசாயத்திற்கு மட்டும் நாள் நட்சத்திரம் பார்க்க தவறிவிடுகிறோம். மகசூலும் கிடைக்காமல் வருந்துகிறோம். எனவே விவசாய பெருமக்கள் மகசூல் அதிகம் பெற அதற்கு உரிய நாள், திதி, நட்சத்திரம், விதை விதைத்தால் மகசூல் அதிகமாகும். விதை விதைக்க உரிய கிழமைகள் ஞாயிறு, திங்கள், புதன், வெள்ளி. உரிய திதிகள் துவிதியை, திரீதியை, பஞ்சமி, தசமி, திரியோதசி. உரிய நட்சத்திரங்கள் அஸ்வினி, ரோகிணி, மிருக சீரிடம், புனர்பூசம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சுவாதி, விசாகம், மூலம், உத்திராடம், திருவோணம், ரேவதி. நாளைய தினம் பிள்ளைகள் வீட்டிற்கு அடங்கி இருக்க அதற்கு பொருத்தமான பரிகாரம். எப்பொழுது பிள்ளைகளை நாம் ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டும், எந்த காலகட்டத்திலே அவர்கள் அடங்காத தொந்தரவை கொடுப்பார்கள் என்பதை எல்லாம் நாளைய தினம் விரிவாகும் விளக்கமாகும் நாம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி. ஜோதிடத்தை இலவசமாக கற்கின்ற பகுதியும் இதுவே. கடந்த பல தினங்களாக நாம் விசாரித்து வருகின்ற பாவம் 10வது பாவம். அந்த 10வது பாவம் ஜீவனஸ்தானம் என்றும், உத்தியோகஸ்தானம் என்றும், வியாபாரஸ்தானம் என்றும், கர்மஸ்தானம் என்றும் வழங்குகிறோம். அதிலே கிரகங்கள் அந்த 10வது இடத்திலே சூரியன் இருந்தால் என்ன பலன்? அதிகாரத்தோரணை பலம் பெற்றால் அரசாங்க தொழில், அரசாங்க பதவி, கௌரவமான வாழ்க்கை, திறமசாலியாக இருப்பீர்கள், பிறரிடம் கையெழுந்த மாற்றீர்கள், கௌரவம் பார்ப்பீர்கள். 10ஆம் அதிபர் எந்தெந்த ஸ்தானங்களில் நின்றால் என்னென்ன பலன் என்பதை இன்றைய தினம் நாம் தொடர்ந்து கவனிக்க இருக்கின்றோம். 10ஆம் அதிபர் லக்னத்திலே, அதாவது 1வது பாவத்திலே இருந்தார் ஜாதகர் தொழில் மூலம் உயர்வு பெறுவார், சொத்து சுகம் சேரும், உழைப்பால் உயர்ந்தவர், விடாமுயற்சியுடன் உழைத்து முன்னுக்கு வருவார், சமுதாயத்தில் பாடுபடுவார். 9ஆம் அதிபரும் 10ஆம் அதிபரும் சேர்ந்து லக்னத்தில் இருந்தால் தர்ம கர்மாதிபதி, விஐபியாக இருப்பீர்கள், நிறுவனம் அமைத்து வாழ்க்கை நடத்துவீர்கள். 10ஆம் அதிபர் பலம் பெற்று லக்னத்திலே நிற்கதான் சிறப்பு பலம் குறைந்து கடுமையாக போராட வேண்டியது. 10ஆம் அதிபர் 2வது இடத்திலே நின்றால் அவர்கள் பணக்காரர்களை, தொழில் மூலம் பணம் குவியும், தொழிலால் குடும்பத்தில் சுகம் உண்டு, ஞானயஸ்தர்கள் வாயால் பேசி சம்பாதிப்பார்கள், ஆசிரியர், மேடை பேச்சாளர், தன்னம்பிக்கை பயிற்சியாளர், ஜோதிடர், கலாட்சேபம் செய்பவர்கள், வழக்கறிஞர்கள், பாடகர்கள். 10ஆம் அதிபர் 2லே நிற்க, 2ஆம் அதிபர் 10லே நிற்க இவர்கள் செய்யும் தொழில் மூலம் பெரும் பணம் சம்பாதிப்பார் என்பது உறுதி. அதிர்ஷ்டசாலியாகவும் இருப்பார். 10ஆம் அதிபர் 3வது இடத்திலே நிற்பது அவ்வளவு சிறப்பில்லை, தொழில் சிறப்பாக இருப்பதற்கும் வாய்ப்பும் இல்லை. சொந்த தொழிலை விட உத்தியோகம் பார்ப்பது நன்மை. ஜாதகரின் சகோதரர்கள் நன்றாக இருப்பார்கள். 3ஆம் அதிபர் 10லே நின்றால் சகோதரனால் ஜாதகருக்கு தொழில் உதவி கிடைத்து நன்றாக இருப்பார். 3ஆம் அதிபர் 10ஆம் அதிபர் நின்று புதன் கூடினால் எழுத்தாளர்களாகவும் ஜாதகர் தொழில் செய்வார். 4வது இடத்திலே 10க்குரியவர் 4வது இடத்திலே இருந்தால் அபிரிதமான வருமானம் வரும், தொழில் ஒரு சீராக இருக்கும், நிலையான வருமானம் கிடைக்கும். அதிர்ஷ்டசாலி, ரியல் எஸ்டேட், கடை, வீடு வாடகை விடலாம், கார், பஸ் வாங்கி விடலாம். 10ஆம் அதிபரும் 4ஆம் அதிபரும் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் இந்த தொழில்களால், செய்கின்ற தொழில்களால் அமோகமான லாபம் கிடைக்கும். இருவரும் சேர்ந்து 11ல் நின்றால் லாபம் கொட்டி கொண்டே இருக்கும். 4ஆம் அதிபர் 10லே இருக்க பெற்ற தாயால் லாபத்தை சம்பாதிப்பீர்கள். வீடு, தோட்டம் என அவர்கள் அமக்கலமாக வாழுகின்ற ஒரு தன்மையை பெறுவார்கள். குரு பொருள் ஈட்டுவார். 10ஆம் அதிபர் பலமின்றி காணப்பட்டார். கெடுதி பலன்கள் நடக்கும். 10ஆம் அதிபரோடு 6ஆம் அதிபர் கூடி நின்று கடன் வாங்கி அதனால் அவஸ்தைப்படுவீர்கள். இதனால் தொழில் கடன் ஏற்படும். வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது. நாளைய தினம் 10க்குரியவர் 5ல் இருந்தால், 10க்குரியவர் 6ல் இருந்தால் என்ன என்பதை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், புதன் செவ்வாய் பூரண சேர்க்கை 4 ராசிக்காரர்களுடைய தலைவிதி மாறும், வாழ்விலே உச்சத்தை தொடுவார். புதன் மற்றும் செவ்வாயின் விசேஷ இணைப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதனால் சில ராசிக்காரர்களுக்கு நல்ல காலம்
ஆரம்பம் ஆகும். அந்த அதஷ்ட ராசிக்காரர்களை பற்றி இந்த பதிவிலே நாம் காணலாம். புதனும் செவ்வாயும் சேர்ந்து இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இது விசேஷமான ஜோதிட நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இதனால் அதிக நன்மை அடைய உள்ள ராசிகளை பற்றி இந்த பதிவிலே காணலாம். அனைத்து கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தங்கள் ராசிகளை மாற்றுகின்றன. இவை கிரக பெயர்ச்சிகள் என்று அழைக்கப்படுகின்றன. அப்படி பெயர்ச்சி ஆகும்பொழுது சில சமயங்களில் கிரகங்கள் சில குறிப்பிட்ட கோணங்களில் இணைகின்றன. இன்னும் சில நாட்களிலே இந்த புதனும் செவ்வாயும் ஒருவருக்கு ஒருவர் இணைந்து இந்த விருச்சிகத்திலே பயணித்து கொண்டிருப்பார்கள். அப்பொழுது இந்த இணைப்பின் மூலமாக யாராருக்கெல்லாம் நல்லது நடக்கும், எந்தெந்த ராசிக்காரர்கள் பலனை பெறுவார்கள் என்பதை இப்பொழுது கவனிக்கலாம். புதன் மற்றும் செவ்வாயின் இந்த நிலையான தாக்கம் அனைத்து ராசிகளிலும் இருக்கும். எனினும் சில ராசிகள் இதனால் மிகவும் அதிக நன்மை அடைவார்கள். இவர்கள் வாழ்விலே இது ஒரு பொற்காலமாய் திகழும். இந்த நேரம் இவர்களுக்கு கூர்மையான அறிவுத்திறன் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலை கொண்டு வரும். முதலிலே மேஷம். புதன் பெயர்ச்சி மற்றும் செவ்வாய் பெயர்ச்சியால் ஏற்பட்டுள்ள இந்த சேர்க்கை மேஷ ராசிக்காரர்களுக்கு நன்மை பயக்கும் நேரம். புதன் மற்றும் செவ்வாய் முழுமையாய் சேருவது புதிய வாய்ப்புகளை தரும், நம்பிக்கையை அதிகரிக்கும். வேலை தேடி கொண்டிருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வணிகம் மற்றும் தொழில் முறையிலே நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். சமூக உறவுகள் வலுவடையும். முடிவிலே எடுப்பதில் கவனமாய் இருங்கள். உங்கள் மனமும் உடலும் உற்சாகமாகி இருக்கும். புதிய அறிவு மற்றும் திறன்களை கற்றுக்கொள்ள இது ஒரு சிறந்த நேரம். நிதி விஷயங்களிலே திட்டமிட்ட நடவடிக்கைகளை எடுக்கலாம். அடுத்தது துலாம் ராசி. புதன் மற்றும் செவ்வாய் சேர்ந்து பயணிப்பது துலாம் ராசிக்கும் வெற்றியும் ஞானத்தையும் தரும். முதலீடுகள் மற்றும் ரியல் எஸ்டேட்டில் லாபம் ஈட்ட வாய்ப்பு உள்ளது. புதிய திட்டங்களுக்கான நேரம் இது. மன கூர்மை அதிகரிக்கும் மற்றும் பிரச்சனைகள் எளிதில் தீர்க்கப்படும். பொறுமைகளை முடிவுகளை எடுப்பது நல்லது. குடும்பத்துடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவது ஒரு இனிமையான அனுபவமாய் இருக்கும். பயணம் அல்லது புதிய தொடர்புகள் நன்மை பயக்கும். குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கும். அடுத்தது தனுசு. தனுசு புதன் மற்றும் செவ்வாயின் இந்த சேர்க்கை மிகவும் நல்லதாய் இருக்கும். உங்கள் அறிவு கூர்மையடையும். புதிய யோசனைகள் மனதிலே வரும். தொழில் மற்றும் வணிகம் புதிய திசையை நோக்கி செல்லும். முதலீடுகள் மற்றும் புதிய திட்டங்களிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. ஆற்றலும் உற்சாகமும் நிறைந்திருக்கும். அவசரத்தை தவிர்த்து எச்சரிக்கையான நடவடிக்கைகளை எடுக்கவும். பழைய நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களும் உறவுகள் வலுவடையும். உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக மன அழுத்தத்தை தவிர்க்கவும். அடுத்தது கும்பம். புதன் மற்றும் செவ்வாயினுடைய இந்த இணைந்து பயணம் செய்கின்ற தன்மையால் இந்த நேரம் கும்ப ராசிக்காரர்களுக்கு வணிக ரீதியாக சாதகமாய் இருக்கும். ஆன்லைன் வணிகம் மற்றும் தொழில்நுட்ப துறையிலே நன்மைகள் கிடைக்கும். புத்திசாலித்தனம் மற்றும் ஆற்றலின் கலவையானது. வேலையிலே வெற்றியை தரும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். புதிய வேலையை தொடங்க இது ஒரு நல்ல நேரமாய் இருக்கும். புதிய கூட்டாண்களையும் மற்றும் திட்டங்களையும் நன்மைகளையும் தரும். உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்துங்கள். சிறிய சச்சரவுகளாக இருந்தாலும் தவிர்க்கும். வீரம், துணிச்சல், தைரியம் பெற்று அயராத உழைப்பால் உச்சங்களை தொட செவ்வாயினுடைய காயத்ரியும் மற்றும் புதனுடைய காயத்ரியும் நீங்கள் பாராயணம் செய்ய பேச்சாற்றல், புத்தி கூர்மை, செழிப்பு, தைரியம் ஆகிய அனைத்தும் இந்த காலகட்டத்திலே பெற்று நீங்கள் சாதனையை பெறலாம். இப்படிப்பட்ட பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, வாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். எல்லா ராசிக்காரர்களுக்கும் நவம்பர் மாத பலாபலன்கள் விரிவாகும் விளக்கமாகும் ஏற்கனவே வெளியிடப்பட்டது. அன்பர்கள் அதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். கூடுதலாக ஷார்ட்ஸ் என்ற ஒரு பகுதியும் உங்களுக்கு உதவி செய்கின்ற வகையிலே வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது. அதையும் நீங்கள் கேட்டு ஜோதிட ஆலோசனையும் ஜோதிட விளக்கங்களையும் வழிகாட்டுதலையும் பெறலாம். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன், ராசி பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு அது வழங்கப்படுகிறது. இதிலே குறிப்பாக 4வது பகுதி ஜோதிட ரகசியங்களை தெரிவிக்கிறது. ஜோதிட வழிகாட்டுதலுக்கு பெரிதும் உதவி செய்கிறது என்பதை அன்பர்கள் கூர்ந்து கவனித்து இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மக்களுக்கு அவர்கள் நன்மையை செய்ய வேண்டும் என்ற உண்மையை கூறி நீங்கள் இந்த அருமையான ஒரு பதிவை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து
யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே. இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் இதிலே விரிவாகவும் விளக்கமாகவும் ஒன்றன் பின் ஒன்றாக 12 ராசிகளுக்குரிய பொது பலனை இப்பொழுது நாம் பார்க்கலாம். முதலிலே மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்றைக்கு புதிய முயற்சிகளை தவிர்த்து விடவும் வழக்கமான பணிகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தவும் மாலையிலே உறவினர்கள் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். வாழ்க்கை துணை வழி உறவுகளில் உதவிகள் கேட்டு வருவார்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் சுமாராகத்தான் இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று புதிய முயற்சிகளை தவிர்த்துவிடும் வழக்கமான பணிகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தவும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாலையிலே உறவினர்கள் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவுகள் உதவி கேட்டு வருவார்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் சுமாராகத்தான் இருக்கும். ரிஷப ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள். நட்பு வட்டம் விரியும். வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாய் உயரும். உத்தியோகத்தில் புதிய சிக்கல்கள் தீரும். புதுமை படைக்கின்றன. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நட்பு வட்டம் விரியும். வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாய் உயரும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய சிக்கல்கள் தீரும். புதுமை படைக்கின்றன. மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள். சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள். பணம் நகையை கவனமாய் கையாளுங்கள். வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும். உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதீர்கள். விழிப்புணர்வு தேவைப்படுகின்றன. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள். சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாது. திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த பணம் நகையை கவனமாய் கையாளுங்கள். வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும். உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காது. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விழிப்புணர்வு தேவைப்படுகின்றன. கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள். கனவு நனவாகின்றன. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள். கனவு நனவாகின்றனர். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பிள்ளைகள் உங்கள் பேச்சிற்கு மதிப்பளிப்பார்கள். மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு. வாகனத்தை சீர் செய்வீர்கள். நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் தைரியமாய் முடிவு எடுப்பார்கள். நன்மை நடக்கின்றன. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பளிப்பார்கள். மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு. வாகனத்தை சீர் செய்வீர்கள். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஆதரவு கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் தைரியமாய் முடிவு எடுப்பார்கள். நன்மை நடக்கின்றன. கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பால்ய நண்பர்கள் உதவுவார்கள். வெளி வட்டார தொடர்புகள் அதிகரிக்கும். தாயாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. புது வேலை கிடைக்கும். மகளுக்கு நல்ல வரணமை. வியாபாரத்தில் அதிரடி சலுகையின் மூலம் லாபம் அடைவீர்கள். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். உழைப்பால் உயர்கின்றன. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பால்ய நண்பர்கள் உதவுவார்கள். வெளி வட்டார தொடர்புகள் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் தாயாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. புது வேலைக்கு கிடைக்கும். மகளுக்கு நல்ல வரணமையும். வியாபாரத்தில் அதிரடி சலுகையின் மூலம் லாபம் அடையும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். உழைப்பால் உயர்கின்றன. துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். சிலருக்கு தெய்வ பணியிலே ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும். சிலருக்கு உறவினர்களால் சங்கடங்கள் உண்டாகும். எனினும் உங்களது மௌனம் அந்த சங்கடங்களை இறுதியில் வெல்லும். நண்பர்கள் உதவி கேட்டு வருவார். அவர்களுக்கு யோசித்து உதவுங்கள். தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் அவருடன் பேசும்பொழுது பொறுமை அவசியம். வியாபாரத்தில் பங்குதாரர் ஓரளவு ஆதாயம் மற்றும் உடன் அலைச்சலும் உண்டாகும். பணியாளர்கள் ஒத்துழைப்பு சிலருக்கு நன்மையை தரும். மொத்தத்தில் இது ஒரு சுமாரான நிலை. பொறுமையாக இருந்தால் சாதிக்கலாம். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. சகோதரர்களால் ஆதாயம் உண்டாம். தந்தை வழி உறவினர்களுக்கு செலவு செய்ய வேண்டியது இருக்கும். சிலருக்கு தெய்வீக பணியில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலர் உறவினர்களால் சங்கடம் உண்டாகும். எனினும் உங்களது மௌனம் அந்த சங்கடத்தை இறுதியில் வெல்லும். நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள். அவர்களுக்கு யோசித்து
நீங்கள் உதவி செய்ய வேண்டும். தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் அவருடன் பேசும்போது பொறுமை அவசியம். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஓரளவு ஆதாயம் மற்றும் உடன் அலைச்சலும் உண்டாகும். பணியாளர்களுக்கு ஒத்துழைப்பு சிலருக்கு நன்மையை தரும். மொத்தத்தில் இது ஒரு சுமாரான நாளே. பொறுமையாக இருந்தால் சாதிக்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். பிரபலங்களின் நட்பு கிடைக்கும். நெருங்கியவர்களுக்காக மற்றும் உதவியை நாடுவீர்கள். வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். இந்த மாற்றங்கள் இறுதியில் நன்மையில் தான் முடியும். உத்தியோகத்தில் சில புதுமையை செய்து எல்லோருடைய கவனத்தையும் ஈர்ப்பீர்கள். அலைச்சல் இருந்தாலும் அறிவின் துணை கொண்டு சாதிக்கின்றனர். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவது. பிரபலங்களின் நட்பு கிடைக்கும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நெருங்கியவர்களுக்காக மற்றொரு உதவியை நாடுவீர்கள். வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். அந்த மாற்றங்கள் இறுதியில் நன்மைதான் முடியும். உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லோருடைய கவனத்தையும் ஈர்ப்பீர்கள். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அலைச்சல் இருந்தாலும் அறிவின் துணையை கொண்டு சாதிக்கின்றனர். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள். வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள். உங்கள் பிடிவாத போக்கை கொஞ்சம் மாற்றிக்கொள்வீர்கள். வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும். சாதிக்கின்றன. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள். புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள். உங்கள் பிடிவாத போக்கை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளும். வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் தலைமையினுடைய ஆதரவு கிடைக்கும். சாதிக்கின்றன. மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும். வாராது என்றிருந்த பணம் கைக்கு வரும். உறவினர்கள் மதிப்பார்கள். இழுபறியாக இந்த வேலை முடியும். நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும். வியாபாரத்தில் அதிரடி மாற்றங்கள் செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். புதிய பாதை தெரிகின்றன. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும். வாராது என்றிருந்த பணம் கைக்கு வரும். உறவினர்கள் மதிப்பார். திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும். நேர்மறையான எண்ணங்கள் பிறக்கும். வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். புதிய பாதை தெரிகின்றன. கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீர்கள். குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாய் முடியும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். மீன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் தங்களுக்கு விபத்துகள் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த தட்சிணாமூர்த்தியினுடைய தொடர்நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக மகான்களுடைய வழிபாடும் சித்தர்களுடைய வழிபாடும் உங்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த உதவி செய்யும். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.